இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு சைடில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீர் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்சேன், அதனால் கொஞ்சம் புட்டு போயிடுச்சு. க்யூப் ஆயிலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் எசன்ஸ்லாம் இறங்கும். தென் வேறு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 2 மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், அதை போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். இஞ்சி பூண்டும் நீங்கள் தனியாக சேர்க்க தேவையில்ல. இதுலேயே இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதோட தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், இது தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணி எல்லாமே வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வதங்கினோடனே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. முன்னாடி போட்டு தனி மிளகாத்தூள், இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது பன்னீர் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஓரளவு வதங்கினோனையா இப்போ முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். முந்திரி ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் கூட போதும் அந்த சூட்லேயே. தென் இது ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். திரும்ப ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இது பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம், வரமிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் பாருங்கள், அது வரமிளகாய் நல்லா காரசாரமாக நல்லா இருந்துச்சு. இது நான் தோசைக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை, இட்லி 2க்குமே நல்லா இருந்துச்சு. இது வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் காரசாரமாக வேணும்னா கொஞ்சம் இப்போ தனி மிளகாத்தூளும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கலராக வரும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதும் இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஓரளவு கோக்கானதும் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஆட் பண்ணி கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச அந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். அது நான் வீட்டிலையே இது கொஞ்சம் எடுத்து வச்சு செஞ்சேன். அதனால் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. முன்னாடி ஒரு நாள் செஞ்சுருந்தேன், அது நல்லா வந்துச்சு. இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.